ஹலோ எவ்ரிவன், கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ராப்சர்னா என்ன, ராப்சர் உண்மையாகவே இருக்கா இல்லையா, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறப்போ யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, எப்போ இது நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் வேதாகமத்து அடிப்படையிலேருந்து நம்ம தியானிச்சிருந்தோம். இந்த மாதிரி கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை வேதாகமத்து அடிப்படையில் நம்ம நிறைய வீடியோக்களாக போட்டிருக்கோம். இது எல்லாமே கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு பிளேலிஸ்டாக இருக்கும். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் வீடியோக்களை பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதன் தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராப்சரில் பாதி பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, பாதி பேர் கைவிடப்படுவாங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இதுல ஏற்றுக்கொள்றவங்களோட நிலைமை என்னாகும், கைவிடப்பட்டவங்களோட நிலைமை என்னாகும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதலாவதா ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9 to 17வது வசனங்கள்ல இந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க என்ன ஆவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற காரியத்தை இந்த ஒரு சாப்டர்ல போட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா முதலாவது 9வது வசனத்துல இருந்து ரகசிய வருகையில யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கான்னு பார்த்தா, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும், லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாம எந்த நாடா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா நாட்டுல இருந்து மக்கள் வந்திருக்காங்க, எல்லா லாங்குவேஜ் பேசுறவங்களும் அங்க இருக்காங்க. யாராலையும் எண்ண முடியாத அளவுக்கு நிறைய மக்கள் இந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வெள்ளை அங்கிகளை தரித்து கையில குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று ஆட்டுக்குட்டி அளவிற்கு, அதாவது ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த மாதிரி கடவுளுக்கு துதி செலுத்தி அங்க ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா சந்தோஷமா பாடிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற தூதர்கள், ஜீவன்கள் எல்லாரும் விழுந்து பணிந்து கடவுளை அவங்களும் இவங்க கூட சேர்ந்து துதிக்கிறாங்க. அப்போ யோவான் கிட்ட அங்க இருக்கிற மூப்பர் கேட்கிறாரு, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி. யோவான் தான் இந்த தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மூப்பர் யோவானுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, இவங்க தான் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால தங்கள் வஸ்திரத்தை தோய்த்தவங்க, மிகுந்த உபத்திரவங்களை தாண்டி வந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால ரட்சிப்பை பெற்று அனுதினமோ கிறிஸ்துவுக்காக பாட அனுபவித்து கிறிஸ்துவுக்காக டெய்லி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் யாரு, இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை முடியாத ஆட்கள் பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. எப்போ ரகசிய வருகையில. இவங்களுக்கு என்ன ரிவார்டு அங்க இருக்கு அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எப்பவுமே கடவுளுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பாங்க. இரவும் பகலும் அவருடைய ஆலயத்துல அவரை துதிப்பாங்க. இனிமே அவங்க பசி அடைய மாட்டாங்க, தாகம் அடைய மாட்டாங்க. வெயிலோ இரவோ கவலையோ துக்கமோ எதுவுமே அவங்கள பாதிக்காது. ஏன்னா அவங்கள நடத்தவரை இயேசு கிறிஸ்து. இனிமே அவங்க கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். இதுதான் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களுடைய நிலைமை. அவங்க இனிமே ரொம்ப ஹாப்பியா பரலோகத்துல வாழ போறாங்க. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இனி வர வீடியோல ரகசிய வருகையில கைவிடப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க படுற கஷ்டங்கள்லாம் என்ன, அவங்க கடவுள்கிட்ட எப்படி சேருவாங்க அப்படிங்கிற காரியத்தை குறிச்செல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் அல்பாவும் உமேகாவுமானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.